பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மன்னா சுக்ரீவா, அன்புமிக்க வானரர்களே, நளன் நீலனின் நல் உதவியால் யாரும் இதுவரை காணாத அற்புதமான ஒரு அணையை 5 நாட்களுக்குள் கட்டி முடித்தீர்கள். இன்று வரை இந்த பூமியிலே இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்ததே இல்லை. சேதுவை படைத்த ஆற்றல் மிக்க உங்கள் அற்புத சாதனையை எப்போதும் காலத்தால் பேசப்படும் அளவுக்கு முழுமைப்படுத்தி விட்டீர்கள். எனது வீரசேனைகளே, 100 யோஜனை நீளம் கடலில் அணை கட்டி உழைப்பால் எதையும் படைக்கலாம் என்று காட்டினீர்கள். உங்கள் வியர்வை எனும் முத்துக்களை சிந்தி மூவுலகையும் வியக்க வைக்கும் செயல் செய்தீர்கள். நீங்கள் படைத்த இந்த நீண்ட பாலம் உங்களை வா என்று அழைக்கிறது. உழைக்கும் வீரர்களே, யாவரும் உங்கள் கைவண்ணத்தின் மீது கால் பதித்து எல்லோரும் தலை நிமிர்ந்து அநீதி, அதர்மம், அநியாயத்தை அழிக்க இணைந்து செல்வோம். அன்னை சண்டி பவானியை தொழுது துதித்து அரஹர மகாதேவா என்று குரல் கொடுத்து அந்த கடல் பெரிதா இந்த கடல் பெரிதா என்று காட்ட அணை மீது செல்லுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பிரபு, சேது பாலத்தின் மீது முதலில் தங்கள் திருப்பாதங்கள் படட்டும். ராமன் திருப்பாதமே அணையில் நடக்கும் நேரமே, ராமன் திருப்பாதமே அணையில் நடக்கும் நேரமே. பூமியிலே பொன்னாளிது, புனிதமான நன்னாளிது. காலணி இல்லாமல் ஸ்ரீரகுராமன் சேனைகளுடனே செல்கின்றார், சேனைகளுடனே செல்கின்றார். ஆழியின் மேலே பாலம் அமைத்திட ஸ்ரீரகுராமன் அருள் தந்தார், ஸ்ரீரகுராமன் அருள் தந்தார். அண்ணலின் தம்பி லக்ஷ்மணன் நடந்தார், அவருடன் அனைவரும் நடந்தனரே, அவருடன் அனைவரும் நடந்தனரே. தர்மம் காக்க செல்லும் சேனை வெல்லும் வெல்லும் போரிலே, வெல்லும் வெல்லும் போரிலே. தீமையெங்கும் நீங்கவே, நன்மையெங்கும் ஓங்கவே, தீமையெங்கும் நீங்கவே, நன்மையெங்கும் ஓங்கவே. ராமன் படை செல்கின்றது, ராமன் படை செல்கின்றது, ராமன் படை செல்கின்றது. ஜெய ஸ்ரீராமா, ஜெய ஸ்ரீராமா, ஜெய ஸ்ரீராமா, ஜெய ஸ்ரீராமா. இல்லை, இதை நம்ப மாட்டேன். கடல் அளவு கால அளவல்ல, 100 யோஜனை தூரம் பறந்து விரிந்தது. அதிலே யாரும் அணை கட்ட முடியாது. அது நடக்காத ஒன்று. நடக்காத ஒன்று நடந்து விட்டது மன்னா. அதுவும் 5 நாளில் முடிந்து விட்டது. உறுதியான ஒரு பாலம் அமைந்து விட்டது. என்ன? ஆழியின் மீது அணை அமைந்ததா? அதிசயம் கடல் மீது நிகழ்ந்ததா? அப்படியும் நடக்குமா? இது நம்பக்கூடியதா? ராமன் இலங்கைக்கு வந்து விட்டான்.
இந்த செய்தி சீதைக்கு தெரிந்துவிட்டால் தெரிவதற்கு முன் அவளை என் வசப்படுத்த வேண்டும். மன்னியுங்கள் மன்னா, ராமன் உயிரோடு இருக்கும் வரை சீதை உங்கள் வசப்பட மாட்டாள். ராமன் இருக்கும் வரைதானே? நல்லது. செய்ய வேண்டியதை இந்த இலங்கேஸ்வரன் செய்வார். நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். செய்தியை சொல்லட்டுமா? இன்றைய இன்பச் செய்தி இதுதான். உனக்கு போட்ட விலங்கு உடைந்தது. இனிமேல் நீ விடுதலை பறவை. உனது கல்மனமும் கசிந்து என் பிரபுவிடம் என்னை அனுப்ப போகிறாயோ? துன்பம் என்னை விட்டு நீங்க போகின்றதோ? உன் வேந்தனுடன் விலங்கு போட்டுக் கொண்டிருந்தாய், அதுதான் உடைக்கப்பட்டது. சீதா, சிற்பமே, அவன் உயிரோடு இருந்தவரை கணவன் என்ற விலங்கு போடப்பட்டிருந்தது. ராவணன் அதை உடைத்தெறிந்தேன். இனிமேல் கற்பில்லை, கற்பு என்ற கற்பனைக்கும் இடமில்லை. தேவையற்ற வாழ்க்கை வரம்பு உடைத்தெறியப்பட்டது. இனிமேல் நாம் இணையும் பாதையில் எந்த குறுக்கு சுவர்களும் கிடையாது. இந்த இலங்கையின் மண் என் கண்ணே உன்னை ராணி என்று அழைக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு அடையாளமாக ஒரு அற்புத அதிசய பரிசுடன் வந்திருக்கிறேன். திரிசடை, ஆணை மன்னா. அற்புத பரிசை அழகு ராணி சீதையின் முன்வை. திரிசடையே, திரையை எடு. சுவாமி, இப்படி பார்க்கத்தான் நான் உயிரோடு இருந்தேன். தாம் இந்த நிலையை அடைந்த நேரத்தில் பாவியை மட்டும் ஏன் விட்டு சென்றீர்கள்? தாம் ஏன் இந்த நிலைமை அடைந்தீர்கள்? பேதையை அழைத்துக் கொண்டு போயிருக்க கூடாதா? நீங்கள் புண்பட்டு விட்ட பின் நெஞ்சுக்கு இது தாங்குமா சுவாமி? தாம் அறியாததா? தாம் போனால் பேதை எங்குதான் போயிருப்பது? எனக்காக யார் இருக்கின்றார்கள்? பயங்கர கொடையவனிடத்தில் பிடிபட்டு இப்படி எதற்கு வாழ்வது? தாங்கள் துயரம் தாங்காது இப்படி ஒரு முடிவுக்கு துணிந்தீர்களா?